மத்திய பிரதேச மாநில காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து சுமார் 12 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட வேலைக்கு செல்லாமல் 28 லட்சம் ரூபாய் வரை ஊதியமாக பெற்ற காவலர் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டு போபால் காவல்துறை பணி அமர்த்தப்பட்ட காவலர் பின்னர் சாகர் காவல்துறைக்கு பயிற்சி மையத்திற்கு பயிற்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அங்கு ஒரு நாள் கூட வேலைக்கு செல்லாமல் விதிஷாவில் உள்ள அவரது வீட்டிலேயே அந்த காவலர் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. பணி செய்யாமலேயே அந்த காவலருக்கு 12 ஆண்டுகளாக தொடர்ந்து சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்தமாக 28 லட்சம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. காவல்துறையின் கவனக்குறைவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு போன்றவையே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு காவலர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்து பரிசீலித்த போதுதான் இந்த தலைமை காவலர் பெயரை ஆலோசித்த போது அப்படி ஒருவரை யாருமே தெரிந்திருக்கவில்லை. அவரது பணி வரலாறு குறித்து ஆராய்ந்த போது அப்படி ஒன்றும் இருந்திருக்கவே இல்லை என்றும் தெரிய வந்தது. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.